அன்பான ஜனங்களே, உங்கள் யாவரும் அன்போடு இந்த நாளிலே ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நம் கண்களை மூடி முதலாவதாக நம் தேவன் முன்பாக நாம் செல்வோமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இயேசு சுவாமி, நீர் எங்களை அழைக்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழத்தக்கதாக இந்த நாளில் எங்களை வழி நடத்த வேண்டும். இந்த ஆராதனையை நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது ராஜா, அது கிருபை எங்களோடு தங்க வேண்டும், அது ஆசீர்வாதம் தங்க வேண்டும். எங்களை நிறைய பலப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆரம்ப பாடலை நாம் பாடி தேவனை நாம் துதிப்புமாக. Thank you.
நாம் ஆராதனை முறைமைக்குள் நாம் செல்லுவோமாக. ஆரம்ப வசனம். அவர் நீதியை மார்கலசமாய் அணிந்து ரட்சிப்பினுடும் சீராவை தமது சிரசையில் தரித்து கொண்டார். ஏசாயா 59 அதிகாரம் 17 வசனம். He put on righteousness as his breastplate and a helmet of salvation on his head. He put on the garment of vengeance and wrapped himself in zeal as in a cloak. Isaiah 59 verse 17. ஜெப புஸ்தகத்தில் 3ஆம் பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. சுத்திகரிக்கிற ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சில வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமையாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த நாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் சுத்தம் பண்ணி அருளும். ஆமீன். கிரியை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். சுருக்க ஜெபம். திருத்துவ ஞாயிறுக்கு பின்வரும் 8வது ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். The collect for the 8th Sunday after Trinity. நாம் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் ரட்சித்துக்குள்ள நாங்கள் திராணியற்றவர்களாக என்று அறிந்திருக்கிறீரே. சரீரத்திற்கு நேரிடும் எந்த உபத்திரங்களினாலும் ஆத்மாவை விரோதித்து சேதப்படுத்தும் எந்த பொல்லாத நினைவுகளும் எங்களை அணுகாதபடி புறம்பாக்க எங்களை சரீரத்தையும் உள்ளாக எங்கள் ஆத்மாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Almighty God, who know that we are worthless to save us, to your Son, our Christ, our Lord, we pray that our bodies and our soul be saved. Let no ill treatment of the soul and any evil memory of opposing the soul reach us. Through Jesus Christ, our Lord, we pray for salvation of our bodies and our souls. Amen. இப்பொழுது நாம் துதி பாடலுக்குள் நாம் செல்லுவோமாக. ஜெபம் செய்வோம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. இந்த காலை வேளையிலே சுவாமி நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ராஜா இந்த ஸ்லாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி சுவாமி. தேவனே ராஜா, நாங்கள் ஒரு மனமாய் கூடி நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் ராஜா நீர் ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலின் தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்நாட்களிலே ராஜா நீர் இருந்தது போல இப்பொழுதும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே, இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமாக. Oh
தொடர்ந்து எங்களுடன் இடைப்படுவீராக. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Oh, hallelujah. நன்றி சொல்கிறோம் இயேசுவே, நன்றி சொல்கிறோம்.
ஒரு விசை தேவனை நோக்கி பார்த்து இந்த காலை பாருவோம். நேசிக்கிறேன் உன்னை தானே, இந்த உலகத்தை நான் உன்னை மாத்திரமே நேசிக்கிறவர்கள். Let's focus on Him. Oh
நம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேல் எவ்வளவு தாகமாய் இருக்கிறீரோ ஆண்டவரே, அதே போல ராஜா நாங்கள் மேல் தாகமாய் இருக்க நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் தாகமாய் இருக்க நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பிறரை ராஜாவை சந்திக்க எங்களுக்கு அந்த தாகத்தை தாரும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல அந்த தாகத்தை ராஜா நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. அப்பா, பிறரை நாங்கள் நேசிக்க ராஜா எங்களுக்கு அந்த உணர்வை தாரும் சுவாமி. நீரே கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இடைப்படுவீராக ராஜா. ஓ ஹல்லேலூயா. பேச போகிற தாசனை மறைத்து நீ பேசும் அந்த வார்த்தை ராஜா நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்த கிருபை செய்வீராக. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்று வாசிக்க வேண்டிய முதலாம் வேத வாசிப்பு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 22 31 வரை. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 22 31 வரை. ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோப்பு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோப்பு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்தை சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் நீ யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோப்பு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பேனியேல் என்று பெயரிட்டான். அவன் பேனியேலே கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத வாசிப்பு சங்கீதம் 17 வசனம் 1 முதல் 7 வரை. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டாரோ, என் கூப்பிடுதலை கவனியோ. கவனமில்லாத உதடுகளிலிருந்து பிறப்போ, என் விண்ணப்பத்திற்கு செவி கொடோ. உம்முடைய சந்ததியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. நீ என் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கை குறித்து நான் உன்னுடைய உதடுகளின் வாக்கினாலே தூஷனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். என் காலடிகள் வலு வாதாம்படிக்கு என் நடைகளை உமது படிகளில் இஸ்திரிப்படுத்தோ. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறேன். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டதோ. உம்மை நம்பியிருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் என்று உம்முடைய வலது கருத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் போல இப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Today's New Testament reading is taken from Romans
9, reading from verse 1 to 5. I repeat, today's New Testament reading is taken from Romans chapter 9, reading from verse 1 to 5. Verse 1. I speak the truth in Christ. I am not lying. My conscience confirms it in the Holy Spirit. I have great sorrow and increasing anguish in my heart. For I could wish that I myself were cursed and cut off from Christ for the sake of my brothers, those of my own race, the people of Israel. Theirs is the adoption, reasons, their divine glory, their covenants, the receiving of the law, the temple worship, and the promises. Theirs are the patriarchs, and from them is traced the human ancestry of Christ, who is God over all, forever perished. Amen. It is not as though God's word had failed. For not all who are descended from Israel are Israel, nor because they are his descendants are they all Abraham's children. On the contrary, it is through Isaac that your offspring will be reckoned. In other words, it is not the natural children who are God's children, but it is the children of the promise who are regarded as Abraham's offspring. For this was how the promise was stated. At the appointed time, I will return, and Sarah will have a son. This is the word of the Lord. Thanks be to God. Yesu alaihi
இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 13 இருந்து 21 வரை. நமது இரட்சகராக கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. Today's Holy Gospel according to the Gospel of Saint Matthew chapter 14 beginning from verse 13 to 21. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை இருந்தவர்களை சொஸ்தம் ஆக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது மனோதரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்கள் இடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவர்களை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிற்று சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஆமென். உங்களை யாவரையும் அன்போடு இந்த நாளிலே வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆராதனையிலே வாசிக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ பாகம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 21 வரை வாசிக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த நாளிலே ஜனங்களே, இயேசு கிறிஸ்து இந்த மத்திய புஸ்தகத்திலே அவர் ஊழியத்தை தொடங்கி யோவான் ஸ்நானகன் மரித்த பிறகு இந்த முதலாவதாக செய்த அதிசயமாக காணப்படுகிறது. இந்த அதிசயமான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு ஒரு உணவை ஆயத்த பண்ணி கொடுத்து அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வர வைத்திருந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது இயேசு ஊழியம் செய்து கொண்டு போகிறார். அந்த ஊழியத்திலே செல்லும் பொழுது அந்த ஊழிய பாதையிலே அந்த ஜனங்களும் அவர் வசனத்தையும் கேட்டு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்த பிறகு அவர்களும் இயேசு பின்பாகவே போறார்கள். இயேசு பின்பாக போகும் பொழுது அவர்கள் என்ன நடக்கிறது என்ன இருக்கிறது என்று ஒண்ணுமே அறியாமல் இயேசு பின்னுக்கே போறாங்க பாருங்க. அப்ப அவங்க இயேசு பின்னுக்கு போகும் பொழுது ஒரு காலகட்டத்திலே அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அங்க ஜனங்கள் திரளான ஜனங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதையும் பார்த்த பிறகு இயேசு அவர்கள் மேல மனம் உருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தூர இடமாய் வந்திருக்கிறார்கள், தங்குறதுக்கு இடமும் ஆயத்த பண்ணல, சாப்பாடும் ஆயத்த பண்ணல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க மேல மனம் உருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நேரத்திலே இயேசு செய்த ஒரு அதிசயமானது என்ன என்றால் அந்த உணவுகளை அவர்களுக்கு ஆயத்த பண்ணி கொடுத்ததாக தான் இருக்கிறது. அதுக்காக அவர் பார்க்கும்போது என்ன செய்கிறார் என்றால் அங்க ஒருத்தர் 5 அப்பமும் 2 மீனையும் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்துக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது யாருக்கும் தெரியாமவே எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதாக நாம் காணப்படுகிறோம். அப்பொழுது ஜனங்களே 12 கூடைகள் அந்த உணவுகள் மிச்சம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
அப்ப இந்த அதிசயமானது தேவன் செய்தது ஒரு பெரிய காரியங்க தானுங்க. அது இயேசு எப்பொழுதும் போல செய்கிறார் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த அதிசயமா இருக்கட்டும் அது காரணத்தோடு தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த அதிசயத்தை நாம் பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில நம்மள பார்க்கிறோம். பல நேரங்களில நம்மளுக்கு அதிசயங்கள் தேவையாய் இருக்கிறது, அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஜனங்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இன்றைக்கு நீங்களையும் நாம் பார்க்கும் பொழுது யாருக்கு அதிசயமாய் அற்புத அடையாளம் நடக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது அது யாருக்கும் நடக்குங்க. யூதர்கள் மட்டுமல்ல, யூதர் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு இல்ல, இன்றைக்கும் நம்மளுக்கு நடக்குங்க, எல்லாருக்கும் நடக்கும். ஆனா ஒன்று சொன்னபடியாக இயேசு மன உருகினார் என்று நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவதாக அவர் அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த விசுவாசத்தோடு பின்னுமே நடந்து வராங்களே, ஒண்ணுமே கண்டுக்காம ஆயத்த பண்ணாம. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் என்றால் நம்ம எவ்வளவோ காரியத்தை நம்ம ஆயத்த பண்ணுவோம். அந்த சாப்பாடுல இருந்து அந்த பேக்ல இருந்து என்னென்னமோ நம்ம ஆயத்த பண்ணி நம்ம எடுத்துட்டு போவோம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் அவங்க போனது ஆயத்தம் இல்லாம இயேசு வசனங்களை கேட்டு பிறகு பின்பாகவே போனவர்கள். அப்ப இவர்களுக்கு அதிசயம் முக்கியமாக தான் இருக்க வேணுங்க. ஏனென்றால் தேவன் பார்க்கிறது அவங்க விசுவாசத்தை அவர் பார்த்துட்டார். சோ ஆகிய இந்த நாளிலே ஜனங்களே நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டியதா இருக்கிறது. We also need miracles to happen. We see the story about Jesus's miracle. We are reminded about our own life. Am I worthy to receive this blessing by these miracles? நான் இந்த விசுவாசத்தை நான் என்னோட வாழ்க்கை தரத்தின் நிமித்தமாக இந்த அற்புத அடையாளத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இருக்கு காரணம் இருக்கிறதா இல்லையா, தகுதி இருக்கிறதா? இயேசு இந்த நாளில என் வாழ்க்கையில அற்புத அடையாளம் செய்வாரா? Would Jesus do a miracle in my own life? என் லைஃப்ல அவர் செய்வாரா? என் வாழ்க்கையில அவர் செய்வாரா? Am I faithful enough for him to come and do the miracle? அவர் என் வாழ்க்கையில வருகிறதுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேனா? The whole story about am I deserve to receive these miracles? நான் இந்த விசுவாசத்துல இருக்கிற இந்த அற்புத அடையாளத்தை எனக்கு கிடைக்கிறது எனக்கு நான் திராணி உற்றவனா இருக்கிறேனா? Everyone need miracles. Every people's life they need some changes. They need something which is different than ordinary. They are waiting for somebody to change their life. Because whatever we are going through, we felt that it's not adequate. Whatever we receive is not enough. Whatever we do is not enough. Whatever we receive not enough. இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை தரத்தில் எல்லாமே குறைகள் உண்டு. என்ன செய்தோம், என்ன கிடைக்கிறது, என்ன வருகிறது பார்க்கும்போது எல்லாம் குறையாக தான் இருக்கிறது. So we decided we want something to change our life. நம்ம ஒரு வாழ்க்கை மாறுறதுக்காக என்னென்னமோ செய்யணும் என்று நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். But brothers and sisters, the changes won't come until Jesus have compassion on you. அந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வராது. இயேசு கிறிஸ்து மன உருகினாதான். But without these changes, we cannot go more than what we have today. But we have intention, we have something, we say we want to go more. But we can't do. நம்ம பல நேரத்தில் நம்ம வேண்டியதா இருக்குது, மாற்றங்கள் வேண்டியதா இருக்கு, நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வேணும். ஆனா அந்த மாற்றங்கள் வராது. அவர் தேவன் மன உருகினா ஒழிய only by compassion of God decided to change you. But don't worry, we have a compassionate God who can change everything. நம்ம கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நம்மளுக்குள்ள மன உருகிற தேவன் உண்டு. அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுகிறார். Okay, so what is the characteristic for me to receive these miracles? How can I receive these miracles? இந்த அற்புத அடையாளத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன்? So how? எப்படி? So we are going to see, brothers and sisters, how we are going to receive this blessing by this miracle. இந்த அற்புத அடையாளத்தின் மூலமாக நான் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று. Okay, turn with me to எடுத்துக்கொள்ளுங்கள்
James chapter 1 verse 19. யாக்கோபின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். I read it in English. So then, my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, slow to wrath, for the wrath of man do not produce the righteousness of God. ஜனங்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும். கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளுக்குள் போகும். அந்த சூழ்நிலையில போகும் பொழுது நீங்கள் எப்படி அதை எதிர்நோக்க போறீங்கன்னா அதுலதான் தேவனோட அற்புத அடையாளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. When we see how you live your life and how you decide to proceed in a time of trials and temptation, and from through there God will make sure the miracle happens. அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நேரத்திலே நீங்க எப்படி முடிவு பண்ணி வாழுகிறீர்களோ அதை அப்ப வச்சு கொண்டுதான் உங்களோட மாற்றங்களுக்காய் தேவன் அற்புத அடையாளத்தை செய்வார். For example, we see the people who followed Jesus. They did not bother about anything, They never bothered what I'm going to eat, where I'm going to stay, how long I should walk, where should I'm going to sit, when I'm going to rest. For them, they do not want to miss what Jesus is going to say. பாத்தீங்கன்னா அந்த சீஷர்கள் இயேசு பின்பு போகும் பொழுது அவங்க ஒன்னத்தையும் நான் பார்க்கல தெரியுமாங்க. அவங்க என்ன நடக்க போகுது, எங்க சாப்பிட போறோம், எங்க தங்க போறோம்னு அவங்களோட ஒரே குறி நோக்கலா இருக்கிறது என்ன என்றால் இயேசு பின்படுத்தணும், அவர் என்ன சொல்ல போகிறார் என்றுதான் முக்கியமா இருக்கிறது. In our Christian life today, what Jesus is going to do is important and what you want to do. நீங்க என்ன செய்கிறது முக்கியம் இல்லைங்க, இயேசு என்ன செய்ய போகிறார். That's when I say, can you stand in the time of trial? Can you stand in the time of difficulty? How are you going to decide? அதான் நான் சொன்னேன், உங்க அற்புத அடையாளம் வரணும் என்றால் நீங்க இன்றைக்கு எப்படி வாழ்றீங்கன்னு அதுல தான் பொறுத்து இருக்கிறது. எப்படி நீங்க எது நோக்க போறீங்க பொறுத்து இருக்கிறது. When the time and problems comes also, where you will go? Would you go to the bommo, or you going to go to the people who give you some immediate answer for clearance things? Maybe it's not Christian way. பல நேரத்தில் நம்ம அந்த காரியம் வேகமாய் நடந்து முடியணும் என்று நம்ம என்ன செய்யறோம், ஒரு மந்திரவாதி அதை போய் பார்க்க போகிறோம். எல்லா வேலையும் முடிஞ்சிடும், சீக்கிரமாய் முடிஞ்சிடும். இயேசுகிட்ட போனா ரொம்ப லேட் ஆகும். We go to Jesus is very late. We want quick solution. எல்லாமே வேகமாய் முடிய வேண்டும். That's why when Jacob said, so you must be everything, you must be different. நீங்க யாக்கோப் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வித்தியாசமா இருக்க வேண்டுமா? இந்த உலகம் வேகமா என்ன செய்யுமோ அதுக்கு எதிர்ப்பா நீ செய்ய வேணும். You must do opposite what the world will do. When you got in trials and temptation, நீங்க கஷ்டமும் துன்பங்கள் கஷ்டப்பட்டு நிந்திக்கிற காலத்துல வரும் பொழுது நீங்க எப்படி எதிர்நிக்கிறீங்க? God will look upon all the way you are behaving and reacting. அவன் நீங்க எப்படி செய்றீங்க, எப்படி போறீங்க, எங்க வரீங்க, இதெல்லாம் அவர் பார்க்கிறவருங்க. அதனாலதான் பல நேரங்களில சிலங்க வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மாறாமையே அப்படியே தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம செய்யறது, the way we respond, that's the reason nothing have changes in our family life. நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒண்ணுமே மாறாம இருக்கிறது. அப்படியே தரித்திரத்துல இருக்கிறோம், அப்படியே கஷ்டத்துல இருக்கிறோம், அதிலே துன்பத்துல இருக்கிறோம். ஒரு நல்லது நடக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நீ இன்னைக்கு எப்படி நடந்திருக்கிற, lot of things never change. It's always like that, so full of misery. ஆனா நம்ம சொல்லிக்கோ, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்றேன், தேவனுக்கு செய்யறேன் ஒன்னும் மாற மாட்டேதுன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். We are complaining that nothing is changing although I've done everything. Brothers and sisters, you can say you are doing, but when we really look upon our life, it's about how you are responding today. நீங்க சொல்லலாம் நான் எல்லாம் செய்யறேன்னு, ஆனா இன்றைக்கு நீங்க எப்படி நீங்க செய்து கொண்டிருக்கீங்க, தேவன் உங்களை இன்னைக்கு எப்படி பார்க்கிறார். ஒரு கஷ்டம் வந்துட்டா நீங்க எப்படி எதிர்நோக்குறீங்க? If one problem come in your life, how you react? If it's the relationship, ஒரு உறவுல வருதுன்னு வச்சுங்க பிரச்சனை, அது நீங்க எப்படி ரிலேஷன் செய்றீங்க?
சண்டை போட்டு இழுத்து ஒடுத்து எல்லாத்தையும் இழுத்து 10 பேரை உள்ளுக்கு இழுத்து விட்டுட்டு நாசம் படிச்சு விட்டுருவோம். Sometimes when there's a problem in relationship, we don't try to settle the problem, We pull more 10 people inside and destroy the whole thing. அப்ப நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களே, so how should I respond? நான் எப்படி இந்த சூழ்நிலையில நான் தேவன் முன்பாக செய்யறது? Brothers and sisters, first thing, in all the circumstances, when you are facing difficulty, tribulation, suffering, do not worry. You must always remember God is with us. And let God do His work. That's why when He said, let all are burden heavy laden come to me and I give you rest. But நம்ம கேட்கிறோம், அப்ப நான் என்னதான் செய்யறது? ஜனங்களே, கஷ்டங்கள் துன்பங்கள் நேரங்கள் வரும் பொழுது நீங்க தேவன் இடத்துல ஒப்படைத்துருங்க. அதான் சொல்றார், நான் வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவன் நீங்க எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். Just give everything to Him. அவர்கிட்ட கொடுத்துருங்க, அங்க அவர் செய்வாருங்க. அப்படி உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவன்கிட்ட கொடுத்துருவோம், அவர் செய்வாரு சொன்னாக்க அங்க அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. And in that particular situation, when you leave everything to God, and what God will come and do miracle in your life, the changes will happen. It's about your reaction. நீங்க முடிவு எடுத்து செய்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, the second thing, when we look upon these particular passages, இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வாசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11வது வசனம். I read from 2 Corinthians chapter 6 verse 11 onward. நான் வாசிக்கிறேன். O Corinthians, we have spoken openly to you. Our hearts is wide open. You are not restricted by us, but you are restricted by your own affection. Now in return you the same. I speak to children, you also be open. Do not be equally yoked together with unbelievers. For what fellowship are righteous with lawlessness? And what communion has light with darkness? And what accord has Christ with Belial? And what part has a believer with unbeliever? And what agreement has the temple of God with idols? For you are the temple of living God, as God has said, I will dwell in them and walk among them. I will be their God, and they shall be my people. ஜனங்கள், இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாய் வாழறதுக்காகவும் கிறிஸ்துவ அல்லாத வாழ்க்கையில படி வாழுகிறதுக்காகவும் தேவன் சொல்லவில்லை. We see the light here. The verse said, do not yoke with one believer, means that God is telling, do not live as what unbelievers are living. கிறிஸ்து அறியாதவங்க வாழ்கிற வாழ்க்கையில வாழாமல் நீ தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து அவருக்கு பரிசுத்தமாய் வாழ். ஏன் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். God said, live as a temple, because temple where the God is staying, with your heart. உங்க இருதயத்திலே தேவன் தங்குறார். And for God to stay in you, you should be holy. அவர் உங்களுடைய இருதயத்தில் தங்குறவராய் இருக்கணும் என்றால் நீங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து அறியாத ஜனங்கள் வாழ்க்கையில வாழாமல் கிறிஸ்துவுக்குள் வாழு என்று தேவன் சொல்லுகிறார். That's why Christ is saying, don't live as what the world is living, but live in Christ. The life which Christ has given to you. ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே நம்ம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்துட்டு போகிறோம். நம்மளோட செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவனா இருக்கிறேன். மற்ற மார்க்கத்திலவங்க நல்லவதான் நாங்க இருக்கிறாங்க. நல்லதான் நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்களே. நான் இந்த உலகத்துல யாருக்கும் நிந்திக்க மாட்டேன், யாரும் ஏச மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். நீங்க லிஸ்ட போட்டுட்டே போலாம். நான் கேட்கறது, நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்றேன்னு சொல்றல, கிறிஸ்துவுக்குள் வாழ்ற, கிறிஸ்துவுக்குள் வாழ்றியா? அதே நேரத்துல கிறிஸ்துக்குள் வாழ்றவ பரிசுத்தமாய் இருந்து மற்றவர்களுக்கு கூட உறவு இல்லாம இருந்து அதே நேரத்துல தேவன் சொன்ன காரியத்தை வாழுகிற அந்த வாழ்க்கை வாழ்றியா?
People can say, I am living in the world, I am living with the people, I have done nothing wrong. Well, people in the world also, a lot of people are not doing wrong. So what's the difference with you? You are living as a Christian, but are you living in Christ? Inside Christ, உள்ளுக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்றீங்க. That's one of the problem, that is the problem with our Christian people. We want to have a good relationship with the world. We want to have a good fellowship with the world. We want to accommodate everything so that we want to be apologetic with the world. We say we don't want to offend anyone. பல நேரங்களிலே மற்றவங்களை நிந்திக்கப்படாம, மற்றவங்களை கெட்டவங்கன்னு சொல்லாம, உலகம் உங்களை பார்த்து வெறுக்காம அப்படியே வாழ்ந்து உலகத்தோடு வாழ்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீ நல்ல கிறிஸ்தவங்க. ஆனா நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்ற கிறிஸ்தவன், கிறிஸ்தவனாய் வாழ்ற கிறிஸ்தவன். அப்ப எப்படிங்க மாற்றம் வரும்? அப்படி எப்படி அற்புத அடையாளம் வரும்? ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்றவங்க பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். Then how the miracle will happen? Because people who are living in Christ are people who are living a holy life. There mean nothing can come between them. There's no compromise. They do not bother about the world. They do not bother about people who don't believe. They are bothered about their life with Christ. And they bother about evangelism. They bother about a mission. They bother about discipleship. பரிசுத்தமாய் வாழுகிறவனுடைய காரணம் நோக்கம் என்னதான் இருக்கும் தெரியுமாங்க? ஊழியங்கள், மற்றவங்களை கிறிஸ்துவர்களை ஆக்குறது, சபையை கட்டுறது, இந்த மாதிரிதான் இருக்கும். உலகத்தால் கூட ஐக்கியமா இருக்கிறது அவன் மைண்ட்ல வராது. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் தேவன் மாற்றத்தை கொண்டு வர மாட்டாரு. ஏன்னா நீங்க உலகத்தோடு இருக்கிறீங்க. That's why there's no changes in our life, because we are sitting with the world. Because we are in the world, so we become part of the world. உலகத்துல இருக்கனால உலகத்தோடு நம்ம ஆகிறோம். No, brothers and sisters, you are set aside for Christ. You are holy. நீங்க தேவனுக்காய் பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள். நீங்க பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தமாய் வாழுகிறவர். So you want miracle to happen in your life, brothers and sisters? So you need to live in Christ. You are holy, and the holiness will reflect it in the changes that God want to give in your life. இந்த பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த பரிசுத்தை பார்த்து தேவன் மாற்றத்தை உங்களுக்குள்ள வாழ்க்கையில கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல வாழும் போது கவனமாய் வாழுங்கள். இந்த உலகத்துல வாழும் பொழுது நிச்சயமாக நீங்க தனியவர்களா காணப்பட வேண்டும். You must be look different in this world. நீங்க உங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க என்றா அப்பனா அங்க பிரச்சனை இருக்குங்க. If the people in this world love you so much, I think there's a problem. I mean, you are not living in Christ, People are live in Christ, people hate you. Because you always say Jesus is Lord. இந்த இயேசு தேவன் என்று சொல்லுகிறவராய் இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை நிந்திக்கும். அப்படி நேசிக்குதுன்னா என்னமோ பிரச்சனை நம்மளுக்குள்ள இருக்குங்க. ஃபைனலி மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்னு தெசலோனிக்கர், open with me, 1 Thessalonians chapter 5 verse 1 onward. 1 Thessalonians chapter 5 verse 1 onward. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். But concerning the time of the season, brethren, we have no need that I should write to you, for you yourself know perfectly that the day of the Lord so come as a thief in the night. For when they say peace and safety, then sudden destruction come upon them, as the paper lay a pregnant woman, and they shall not escape. But you, brethren, are not darkness, so this day should overtake you as a thief,
You are all son of lights and son of the day. We are not of the night nor of the darkness. Therefore, let us not sleep as others do, but let us watch and be sober. வசனம் 1 நாம் 1 வசனம் 6 வரை வாசித்தோம். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றதை நாம் பார்க்கிறோம். When God said, you are the children of light, be watchful and be sober. கவனமாய் இருந்து விழித்திருங்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவின் வருகைக்காக வாழுகிற ஜனங்கள் ஆயத்தமாய் இருக்கணும். Those who want to wait for the coming of Christ must be prepared. அதுக்காக தான் இந்த சூழ்நிலைகளை தேவன் பல உலகத்து முழுவதும் நடக்கிறது எல்லாமே அவர் வருகிறதுக்கு அடையாளமாய் இருக்கு. Whatever is happening now, it is about coming of Christ, and we know all is happening. But in our preparation, you must be seen of people of light. ஆனா நம்ம ஆயத்தத்துல நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை தேவன் பார்க்க கொடுக்கணும். நீங்க அவங்களை பார்க்க வேண்டும். மற்றவங்க உங்களை பார்த்து நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அவங்க சொல்ல வேண்டும். அப்படி என்றால் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், எல்லா சூழ்நிலையும் ஆயத்தமாய் இருக்கிறவங்க, என்ன நடந்தாலும் இயேசுவை பத்தி நினைத்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிற, இன்னைக்கு நான் மரித்தாலும் நான் தேவனுக்குள்ள போறேன். That means you are people who are watchful, sober, waiting, prepared. இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில தான் அற்புத அடையாளம் நடக்கும். Only in the life of these people you will see the miracle and supernatural power will come and ascend. ஆயத்தமா இல்லைன்னா எப்படிங்க உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு? மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. தேவன் அற்புத அடையாளத்தை செஞ்ச பிறகு நீ திருப்பி போக மாட்டேன்னு என்ன அடையாளம் இருக்கு? நிறைய பேர் இருக்கிறாங்களே, நல்ல சுகபலன் ஆவன பிறகு தேவனை மறுதலித்து போறவங்க நிறைய இருக்காங்களே. நல்லா ஆவன பிறகு கடவுளை மறக்கிறவங்க இருக்காங்களே. ஏழையா இருக்கும் பொழுது கடவுளை அழுந்து கேட்பாங்க, கடவுளே நான் பிச்சை எடுக்கிறேன். பணக்காரன் ஆயிட்டானா அவனுக்கு 1000 கணக்குல பணம் வந்துச்சுன்னா தேவன் அவன் எதிர்த்து பார்க்க மாட்டான். சபைக்கு ஒரு வழி அவன் கொடுக்க மாட்டான். கடவுளே ஏமாத்துறவங்க நிறைய இருக்கிறீங்களே. நீ உன் சொத்துல எவ்வளவு சொத்து வச்சிருக்கிற தானே, உன் சொத்துல எத்தனை பங்கு கடவுளுக்கு நீ கொடுத்திருக்கிற நினைச்சு பாரு. ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றீங்க. நீ அவ்வளவு சொத்து, பத்து, பணம், வசதி, அந்தஸ்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற. அது எவ்வளவு கடவுளுக்கு இருக்குது, எவ்வளவு உனக்கு இருக்கிறது? அப்புறம் எப்படி அற்புத அடையாளம் அவங்க வாழ்க்கை நடக்கும்? கடவுளுக்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்கறியா? நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம். படிப்புல போனா பிள்ளைகள் படிச்சு வரணும் என்று சொல்லிக்கொண்டு சபையில இருந்து பிரிச்சு எடுத்து அனுப்பி படிக்க வச்சிடுறீங்க. அந்த படிச்சு வரும்பொழுது கடவுளே மறந்தெடுத்து போயிடும். அப்புறம் வளர்ந்து வந்து ஒரு காலகட்டத்துல கல்யாண திருமணத்துக்கு போய் அது எங்கெங்க போய் கிறிஸ்தவத்தை தேடும்? கடவுள் தான் இல்லையா, நீ தான் படிக்க அனுப்புனிய, நல்லா படிக்க வச்சுட்ட, அப்ப என்னத்தை தேடும்? கடவுளே தேடும். ஆயத்தமா ஆயத்தத்தை இந்த வசனத்தை படி நீங்க ஆயத்தமா இருக்கிற. வெளிச்சத்தின் பிள்ளைங்களா இருக்கும் பொழுது எல்லா நேரத்திலும் வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். யூ ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் டு ஃபாலோ. நீ தான் மற்றவர்களுக்காக நீ சாட்சியா இருக்கிற. உன் சாட்சியை நீ இழந்து போன என்றால் எப்படி அற்புத அடையாளம் நடக்கும்? கொசு கடிச்சா கூட ஆறாதுங்க. ஏன்னா நீ தேவனுக்காக வாழ்றேன்னு என்று சொல்ற, ஆனா உன்னோட செயல் அதுல காமிக்கவே இல்லை. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்களா, 6 பேர் இருக்கிறீங்களா, கிறிஸ்தவங்களா இருக்கீங்க தானே? அம்மா சேர்ச்சுக்கு வருவாங்க, 6 பிள்ளைங்களும் சேர்ச்சுக்கு வராது. யார் மேல தவறு? அம்மா மேல தவறா, பிள்ளைங்க மேல தவறா? எல்லாத்து மேலேயும் தவறுங்க, அந்த குடும்பத்து மேலேயே தவறுங்க. அப்புறம் எப்படி அற்புத அடையாளம் நடக்கும்? அப்புறம் ஜெபிக்கிறேன், கடவுளே மாற்று. கடவுள் எப்படி மாற்றுவார்? அந்த ஜனங்கள் பாருங்க, அவங்க எவ்வளவு பேரு வசதியா இருக்கிறாங்கன்னு தெரியாது, எவ்வளவு பேர் அந்தஸ்துல உள்ளவங்க தெரியும். எல்லாத்தையும் விட்டு தேவன் அன்னைக்கு அவர் அப்படியே கலிலியா நடந்து அப்படியே சீரியா நாட்டுக்கு நடந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாரும் அவர் கூட போயிருப்பாங்க. அவங்க வசந்தவங்களா, நீங்க வசந்தவங்களா? நல்லா துதிச்சு பாடி டான்ஸ் ஆடி, ஜெபராஜ் சொல்ற மாதிரி ஜான் ஜெபராஜ் சொல்லுவார், டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடினா போதுமா?
நல்லா பாட்டு பண்ணா போதுமா? பாஸ்டருங்க வந்து பெரிய காடி பெரிய இது பாஸ்டருங்க எல்லாம் பாஸ்டருங்கன்னா அந்தஸ்து பேர் போகிற பாஸ்டருங்கன்னா அவங்க செம்மனு கேட்டாதான் என் வாழ்க்கை மாறும் நினைக்கிறீங்க. போதுமா? அது போதுமா? ஜனங்களே, நீங்க பார்க்க வேண்டும். உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளம் இல்லாம என்றால் இருக்கிறது மாறாது. இதே வாழ்க்கையில இருக்க போறீங்க. மாறணும் என்றால் முதலாவதாக கவனமாய், you want the changes in your life, let me tell you today, be sober and be watchful of all the things that you are doing. கவனமாய் இருந்து நீங்க சேர்ந்து எல்லாத்தையும் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனா கடவுள் அதிசய அடையாளங்கள் செய்கிறவரை. God is a God who will do. Even you don't ask, God will do. But you look in your heart, either you deserve. நீங்க இந்த அற்புத அடையாளத்துக்கு தகுதியற்றவர்களா இருக்கிறீங்களா, தகுதி உள்ளவர்களா இருந்தா அவர் நிச்சயமா பார்ப்பார். So let us come together today and be reminded that God is looking upon us. கடவுள் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனத்தை மாற்றி அவருக்குள்ள வருகிறதுக்காக. சோ ஆகியாக இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று தேவன் முன்பாக சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வரப்போற நாட்கள் முழுவதுமாக உங்களை தங்கி வழி நடத்துவாராக என்று நம்புகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை வழி நடத்துறதுக்காய் நன்றி. இந்த நாளிலே சுவாமி அற்புத அடையாளங்கள் வாழ்க்கை நடைபெற வேண்டும். எங்களை பலப்படுத்தி அது நடக்கும் பொழுது நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து நீ சொன்னபடியாக எந்த தேவைகளை நாங்கள் வாழணுமோ அந்த வாழ்க்கையிலபடி வாழ எங்களை வழி நடத்த வேண்டும். எல்லாம் துதிக்கான மகிமை மிக்க உண்டாவதாக. இந்த நாளிலே ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை யாவரையும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் மன்றாட்ட ஜெபத்தை நாம் கிருபையாக இருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். நம்ம உலகத்தில் அனைத்து நாட்டுக்காகவும் நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். முக்கியமாக அமெரிக்காக்காகவும், பிரேசிலுக்காகவும், இந்தோனேஷியாக்காகவும், இந்தியாக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் இந்த இடத்தில் ரொம்ப பெருகிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இதை முற்றிலும் படிப்படியாக குறைக்க வேண்டும்காக நம்ம அவரை நோக்கி ஜெபிப்போம். பல பேர் இந்த வைரஸால மரணம் அடைந்து விட்டார்கள். அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு பலத்தையும் ஒரு கிருபையும் அவங்க குடும்பத்துக்கு தந்து அவங்க வழிநடத்துறதுக்காக நம்ம ஜெபிப்போம். நின்றப்படுற கிறிஸ்தவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமாக. இந்த உலகம் பூராவும் கிறிஸ்தவர்கள் நின்றப்படுகிறார்கள். அவர்களாக ஜெபிப்போம். அவர்களுக்கு அந்த ஆண்டவர் மனதைரியத்தை கொடுக்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவர் இந்த ரோமன் அதிகார காலத்தில் அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த பலத்தை எந்த தைரியத்தை கொடுத்தாலும் அந்த தைரியத்தை இப்ப வாழ்கிற மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்கள் விடுதலைக்காக ஜெபிப்போம். அவர்கள் விடுதலை பட்டு இருக்க வேண்டும். அவர்களை நிந்தைப்படுத்துவதற்காக நம் ஜெபிப்போமாக. அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல சிந்தையை தந்து ஒரு அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இந்த நிந்திக்கிற மக்களை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக நம்ம டைசிஸுக்காக ஜெபிப்போமாக. டைசிஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த டைசிஸ் ஆண்டவர் சித்தத்தில் உண்டான டைசிஸாக இருக்கிறது. மற்றும் அந்த டைசிஸை வழிநடத்தி செல்கிற ஆர்ச் பிஷப் ரெவரண்ட் இல்மோங் ஹெங் அவருக்காக ஜெபிப்போம். ஆர்ச்டிக்கன் ரெவரண்ட் எட்வர்ட் ஜானுக்காகவும், ஊழியக்காரர்களுக்காகவும், ஆர்ச்டிக்கன் கிளர்ஜி, டீக்கனர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், லே பாஸ்டர் அண்ட் பிசிசி பிசிசி மெம்பர்ஸ்க்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவரோட ஆவி அவர் மேல் இருக்க வேண்டும். எந்த கெட்டதும் அவரையும் அவர்கள் குடும்பத்தையும் அண்டாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டு அவர்களை வழிநடத்துவதற்காக ஜெபிப்போம். ஒரு நல்ல விஸ்டமை ஆண்டவர்
அவர்களுக்கு தந்து அவர்கள் அந்த ஊழியத்தை தைரியமாக எடுத்து செய்ய நம்மளையும் வழிநடத்த ஆண்டவர் அவர்களோடு இருந்து வழிநடத்ததற்காக ஜெபிப்போம். 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தமிழ் போர்ட் ஏஜிஎம், அதுக்காகவும் ஜெபிப்போம். மற்றும் இந்த பிஷப் ஐயா அவர்கள் ஓய்வடைய புது பிஷப்பை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த வேண்டும் என்று எந்த தடங்களும் இல்லாமல் அது நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். மற்றும் நம் சபை செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சபையில் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல உடல் சுகத்தையும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் தந்து எப்போதும் அவர்கள் ஆண்டவரை நினைத்து கொண்டு இருக்க திரும்பியை ஆண்டவர் தருவதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம சபையில் உள்ள புதியோர் வாழ்வதற்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் கைப்பரியாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்காக ஜெபிப்போம். மற்றும் சபையில் உள்ள இளம் பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். எங்கே இருந்தாலும் அவர்கள் ஆண்டவர் பயத்தில் வளர வேண்டும். உலகத்தாரோடு சேராமல் மற்றும் இந்த தெய்வ பயத்தில் அவர்கள் வளர வேண்டும். அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். மற்றும் நம் சபை மாஸ்டர் போதகர் ஐசக் பாண்டியன் அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவரை இந்த சபைக்கு அர்ப்பணித்ததுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அவரோடு இருந்து இந்த ஊழியத்தை நம்மளும் செய்ய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டியதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு நல்ல உடல் சுகத்தை ஆண்டவர் தர வேண்டும். அவர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர் மனைவி சிஸ்டர் ரீனா மற்றும் அவர் பிள்ளைகள் ஜீவமலர் ஜெஷுரனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தெய்வம் அவர்களை அன்றாடபதி ஆண்டவர் எப்போதும் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்த வேண்டும். அவர்கள் இருக்கிற இடம் கெட்டவர் கண்ணுக்கு மறைக்கப்பட வேண்டும். அவர்கள் இருக்கிற இடத்தில் அவர்கள் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டியதுக்காக நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். மறுபடியும் நம்ம மலேசியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சில காலமாக இந்த கோவிட் வியாதி நம் நாட்டையும் ஆட்டி படுத்து இருந்து கொண்டு இருந்தது. இப்போது குறைந்து இருக்கிறது. ஆனால் மறுபடியும் கூடும் என்று ஒரு அறிக்கை நம்ம கேள்விப்படுறோம். இதிலிருந்து ஆண்டவர் நம்மளை விளக்க வேண்டும். ஆண்டவர் முற்றிலுமாக இந்த கோவிட்டை நாட்டிலிருந்து கட்ட வேண்டும். எது நம் பூமியிலே கட்டுவோமோ அது ஆண்டவர் பரலோகத்தில் கட்டுவேன் என்று சொன்னபடி போல இந்த கோவிட்டை நம்ம இந்த பூமியிலே கட்டி விடுவோம். இந்த கோவிட் இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம கட்டி விடுவோம். மற்றும் நம்ம நாட்டில் எப்போதும் மக்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். ஒரு இனம் வாழ்கிற நாடாக இருக்கிறது. ஸோ ஒருவருக்குள்ள மதித்து நடக்கத்தக்க ஆண்டவர் திருமையை கொடுக்க வேண்டும். மற்றொரு நாட்டு தலைவருக்காக 21ஆம் பிரைம் மினிஸ்டர், அவர் கீழே வேலை செய்கிற கேபினெட் மினிஸ்டர் அனைத்து பேருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தையை தர வேண்டும். தெய்வ பயத்தை தர வேண்டும். தெய்வத்துக்கு பயந்து அவர்கள் இந்த நாடை வழிநடத்தி செல்ல வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். நாம் ராஜாக்களை தங்குவதும் ராஜாக்களை ஏற்படுத்துவதும் அது கர்த்தரோட வேலையாக இருக்கிறது. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. அடுத்ததாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் உள்ளபடி போல டீக்கனஸ் St. Alexander, Deacons Ming Ming, Mr. Lazar, Mr. Kamalabai, Mr. Samuel, Mr. Philip, Mr. Changama, Mrs. Leenamati, Mr. Narayana, Mr. Pandya, Madam Dayama, Mr. Gabriel, Mrs. Mary Lazar, Mrs. Madhavi Ramesh, Mr. Durasingam, Mrs. Ruth, Mr. Melbourne Edison, Mr. Petrus Merlin, Mr. Samuel Pillai. ஆண்டவர் இவர்கள் படுற கஷ்டத்தை ஆண்டவர் அறிவார். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் அறிவராக இருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். அவர்கள் படுற கஷ்டத்தை ஆண்டவர் லகுவாக்க வேண்டும். அவர்கள் பட்ட காரியத்தை ஆண்டவர் ஆற்ற வேண்டும். தொட்டு ஆற்றுகிற தேவன் ஆண்டவர் அவர் ஒருவரை சுத்தம் அந்த குற்றவாளி கட்டது போல
ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்கு என்று சொல்வது போல நம்ம ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை சுத்தம் பண்ண அவர் சுத்தமாக இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம ஜெபமாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டியதுக்காக நம்ம ஜெபிப்போம். மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கு இருக்கிற நண்பருக்காகவும் வருவோம். குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கிற சகோதரர்களோ மனைவியாரோ கணவரோ அவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டும். அவர்கள் தனியாக இருந்தாலும் குடும்பத்தோடு இல்லாட்டியும் ஆண்டவர் அவரோடு இருந்து அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்து மனதைரியத்தையும் கொடுக்க வேண்டியதுக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்கள் உடல் சுகத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றும் பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைகள், நினைவு கூறுற பிள்ளைகளும் கல்யாண நாளை நினைவு கூறுற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களோட எதிர்காலத்தில் ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம ஜெபிப்போம். இதெல்லாம் எங்கள் மீட்பரும் கண்மணியுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள ஆமென். தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் நம்ம இரட்சகராக கிறிஸ்து கூறும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனம் அடையும்படிக்கு அவரை தந்தரளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளை கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரோடும் அன்போடும் சமாதானத்து வாழும் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவ மன்னிப்பு ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானதலை செய்ததினாலும் நலமானதலை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய திரிவலும் பாவம் செய்தும் எங்களுடைய எல்லா பாவத்துக்காய்மை மனசாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காய் மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையை சேவிக்க அனுகிரகத்தில் தருகிறோம். ஆமென். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வவல்லமுள்ள கடவுள் நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சக நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவன் கரையில் சேர்ப்பாராக. ஆமென். சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரு ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை உண்டு கட்டுகிறதையும் பின்படுத்துவோம். ஆண்டுடைய சமாதானம் உங்களோட எப்போதும் இருப்பதாக, அது உங்களோடு எப்போதும் இருப்பதாக. நம் சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோமாக. ஆமென். Let us share the peace.
நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமையிலிருந்து ரட்சிக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைநிற்கும்படி உங்களிடத்தையும் சிந்தைகளையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமுள்ள பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களிடம் இருக்க கடவது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தில் போய் கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஜனங்களே, சபையின் காரியங்கள் உங்கள் யாவரும் கிறிஸ்து நாமத்தில் அன்போடு இந்த நாளிலே தேவன் முன்பாக வர வைக்கிறோம். இந்த நாளிலே நான் சொன்னபடியாக இந்த வாரத்திலே நாம் ஆராதனை திருச்சபையில வைக்கவில்லை. ஏனென்றால் அந்த வைரஸ் என்கிற பிரச்சனை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. உளுத்தீராம் பகுதியில் இருந்ததினாலே நாம் ரொம்ப புக்கித்தீராம் கூட கிட்டையா இருக்கிறதுனால கொஞ்சம் தகுந்தமாய் இருந்தோம். ஆனாலும் தேவன் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறவர். அடுத்த வாரம் நாம் திரும்பி திருச்சபையிலே நாம் செல்ல உள்ளோம். நிச்சயமாய் நான் உங்களுக்கு அந்த ஒரு லிங்க் அனுப்பியிருந்தேன். அங்கே கேத்தலிக் பிஷப் அவர்கள் சில காரியத்தை அவர் சொல்லியிருந்ததை நீங்க கேட்டிருப்பீர்கள். அவர் என்ன சொன்னவென்றால், சொன்னபடி அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இல்லை, ஆகியாக எல்லாமும் நல்லபடியாக திரும்புகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கொண்டாடுறவர்களுக்காக விசேஷமாய் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த வாரத்தின் திருமண நாட்கள் கொண்டாடுகிற திருமதி நெல்சன் அவர்களுக்காக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் கொண்டாடுகிற திரு தியோடோர் வில்லியம் அவர்களுக்காக, மேடம் கமலா கோவில் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நார்மலி நம்ம என்ன செய்வோம் என்றால், this week should be a social week. Normally we bring groceries. நம்ம நார்மலி இந்த நாளிலே நம்மளுடைய பொருட்களை நாம் கொண்டுட்டு வருகிறது உண்டு. இந்த நாளிலே ஆகியாக உங்களுடைய பொருட்களை இந்த வாரம் கொண்டுட்டு வர முடியல என்றால் அடுத்த வாரம் கொண்டுட்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பிரிங் நெக்ஸ்ட் வீக் டு த சர்ச். அதே வாரத்திலே நாம் தசம பாக வாரம் அடுத்த வாரம் இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக் will be the tithing Sunday. Please take note. நம்ம சபையின் ஆண்டு பொதுக்கூட்டம் இந்த வருஷத்திலே 9ஆம் தேதி நாம் வைத்திருந்தோம். ஆனாலும் சில சூழ்நிலைப்படியாக நாம் மாற்ற வேண்டியதா இருக்கிறது. 15ஆம் தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த டைம்ல நம்ம நிச்சயமாக நமக்கு சபையின் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. உங்களுடைய பெயர்கள் பட்டியல் இல்லை என்றால் தயவு செய்து பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள பாருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து திருச்சபைக்காய் ஜெபித்து இந்த நாளை தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்முடைய எல்லா காரியத்தையும் பாதுகாத்துக் கொள்வாராக. God bless you. May God be with you as we continue to serve and to be blessed for this week. Amen.